13 வருஷம் கழித்து நாங்கள் இவ்வளோ இது பண்ணோம். பட் யாரும் அசம்பிள் ஆகலை. பட் டீச்சர்ஸ் நிறைய வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், தாழ்வாளர் அவர்களுக்கும், மெட்ரிக் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம். நீங்கள் வந்திருக்கிறதுல எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்றி. வந்ததுக்கு வரவேற்புரை நம்ம தலைமை ஆசிரியர் பேசுவாங்க. நன்றி. தமிழ்தாய் வாழ்த்துக்கள் நிகழ்வை பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் அவர்களே, ஏனைய ஈடுபாடு ஆசிரியர் பெருமக்களே, இந்த விழாவை இணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மாணவ செல்வங்களே, அவர்களை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான காலை நேரத்து வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த விழா என்பது நமக்கெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா இது இப்போ ஒரு புதிய புது மாதிரியான ஒரு விழாவாக இப்போ நடந்துட்டுருக்கு. இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் 72 73 எஸ்எஸ்எல்சி 11th அப்போ தான். இப்போ என்னோட அப்போ படித்தவங்க இன்னும் என்னை காமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதே மாதிரி ஒரு கெட்டுவதர் பண்ணணும், பழைய மாணவர்கள் சந்திப்பு பண்ணணும் பெரம்பலூரில் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கே இது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய அறிவியல் வளர்ச்சி தான். இவன் நம்ம செல்ஃபோன் இருக்கிறதுனால தொலைவில் இருக்கக்கூடிய நண்பர்களை கூட நம்ம மிக சுலபமாக தொடர்பு கொண்டு அவர்களை நம்ம ஒரு சேர ஒரு இடத்துல சேர்த்து நம்ம பல ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்களை சந்திக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி என்பது அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியெல்லாம் அடையிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா எனக்கு அது மாதிரி அனுபவம்னா கூட உண்டு. நான் ஒரு 30 வருஷம் கழித்து என்னுடைய கல்லூரி தோழிகளை எல்லாம் சந்தித்தேன். எங்கன்னா தஞ்சாவூரில் சிஓவாக போயிருந்தப்ப தஞ்சாவூரில் ஒரு நண்பர் தோழி இருக்காங்க, வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக போகும்போதெல்லாம் அந்த அட்டண்டன்ஸில் அந்த பேர் இருக்கானே பார்ப்பேன். ஒரே ஒரு ஸ்கூலில் மட்டும் அந்த பேர் இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக அன்றைக்கி அந்த டீச்சர் வரல. நான் உடனே என்ன பண்ணேன், இந்த டீச்சர் எங்கள் அல்ஃபோன்ஸ் எங்க அப்படின்னா எல்லா டீச்சர் ஹெச்எம் எல்லாருமே கிடுன்னு நடுங்கிறாங்க, பயம் போச்சு மாட்டிக்கிட்டாங்க எங்களுக்கு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா எனக்கு இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் அல்ஃபோன்ஸ் இங்கே வரணும் அப்படின்ட்டு உடனே ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க ஏது எல்லாம் சிஓ இருக்காங்க வாங்கினாங்க. எனக்கு அல்ஃபோன்ஸ் யாருன்னு எனக்கு தெரியும். அந்த அல்ஃபோன்ஸ் இருக்காங்களா அவங்க என்கிட்ட ஃபோனில் பேச சொல்லுங்க அப்படின்னா பேசுகிறாங்க. எங்கம்மா போனீங்க, ஸ்கூல் நேரத்தில் வெளியில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக பேசினேன். 2-3 வார்த்தை பேசிட்டு அப்புறமா கேட்டேன், என் குரலை கண்டுபிடிச்சியா அப்படின்னு. கொஞ்சம் நேரம் கழிச்சு என் குரலை நீ கண்டுபிடிச்சியான்னு கேட்டேன். அப்போ தான் கொஞ்சம் சுதாரிக்கிறா, என்னது எனக்கு புரியலையே அப்படின்னு. அப்புறமா தான் இன்னொரு தடவை பேசுகிறேன், நல்லா என் குரலை உன்னிப்பாக கவனித்து நான் யாருன்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னேன்னா, எரும மாடு அடுத்த வார்த்தை தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் செய்வோம் பயத்தில் அப்படியே பேசுகிறேன் உடனே. ஆனால் யாருன்னு தெரிஞ்சோன்னே, எரும மாடு நீ தான் வந்துருக்க சிஓவா? ஆமாம் அப்பயே சொன்னாங்க, யாரோ ஒருத்தங்க மதியங்கிறவங்க சிஓ வந்திருக்காங்கன்னு.
நம்ம மதியா இருப்பாளா அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம் தெரியுது. நம்ம ஒரு குழந்தையை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து ஈன்று எடுத்ததுக்கு பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை விட இது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. நம்முடைய குடும்ப உறவினர்களை தாண்டியும் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறவு என்பது நட்பு தான். நீங்க எந்த நேரத்திலுமே நம்ம நட்பு வந்து நம்ம வந்து பாதுகாப்போம். உறவினர்களை காட்டிலும் நட்பு என்பது மிகப்பெரிய ஒரு சட்டத்தை நமக்கு தரக்கூடியது, மிகப்பெரிய உதவியை தரக்கூடிய, நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா இன்ப துன்பங்களிலும் நம்மளை வந்து சேர்ந்து நம்மளோட வந்து உறுதுணையாக இருக்கக்கூடியது நட்பு வந்து தான். இது மாதிரி நிறைய அனுபவங்கள் எனக்கு வந்து அப்போ கிடைக்குது. அப்படியே ஒன்றுனா பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை வரைக்கும் நான் வந்து சர்வீஸில் இருக்கும்போது அங்கங்கே போய் சர்ப்ரைஸாக சந்திப்பேன். ஏன்னா என்னை ஒரு ஆளத்தோட மீதி எல்லாருமே டீச்சராகவே இருந்துட்டாங்க. அதனால் ஒவ்வொரு பள்ளியாக கண்டுபிடிச்சி நான் வந்து பார்த்தேன். அப்போ அந்த ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அது மாதிரி இப்போ இது மாதிரி ஒரு விழாவை வந்து புது முறையாக இப்போ நம்ம வந்து ஏற்பட்டு எல்லா இடத்துலையுமே நடக்குது. நம்ம இங்கே தான் அப்படின்னு இல்லை, நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர். எனக்கு இந்த கெட் டுகெதர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாமல் இருந்தது. அவர் என்னமோ லவ்விங் கெட்டுதர் லிவிங் கெட்டுதர் தான் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் நம்ம இது கேட்கல அப்படின்னு நினைப்பேன். அது மாதிரி நிறைய இப்போ வந்து இந்த டென்த்து வந்து நிறைய மாறி போய் பார்த்தீங்கன்னா இப்போ மாணவர்கள் இடத்துல இப்போ அவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஆன போதும் கூட அவங்க வந்து ஒரு சிறு பிள்ளையா ஆகிட்ட மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களாக பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பிள்ளை மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இல்லையா. நம்ம எப்பயுமே நம்மளை சின்ன பிள்ளையா நினைக்கிறது ரொம்ப நல்லது. நானும் எனக்கு வயசாகிட்டு தான் நினைக்கிறதே இல்லை. வயசாகிட்டு தான் நினைச்சோம்னா வயசாகிடும். நம்ம நினைக்காம இருந்தோம்னா நமக்கு வயசாக ஆகாது. அதுபோல இங்கே இருக்கக்கூடிய அத்தனை குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்ம வந்து அப்போ படித்தோம், இப்போ வந்து குடும்ப உறுப்பினர் ஆகிட்டோம், நமக்கு குழந்தைகள்லாம் இருக்கு, நமக்கு வந்து வயசாகிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கெல்லாம் மறந்து இப்படி ஒரு சந்திப்பை நம்ம ஏற்படுத்தும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அலாதியானது. இது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இது இல்லை, நிறைய பேர் வர முடியல இல்லையா. அதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா 13 ஆண்டுகளுக்கு முன்னால் படிச்சிருக்கீங்க 2008 to 10 அப்படிங்கும்போது உங்களுக்கு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வரீங்க அப்படின்னா எல்லாருமே படித்து அங்கங்கே உங்களுடைய வேலை வந்து நடந்துருக்கு. குறிப்பிட்ட இந்த நாட்டில் வந்து எல்லாரும் வந்து சேர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான காரியமாக தான் இருக்கும். இருந்தபோது இப்படி ஒரு வீட்டை வந்து நீங்கள் வந்து சந்திப்பை ஏற்படுத்தி இந்த பள்ளியில் இதை வந்து நடத்துறது அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதை தான் நான் முதல் முறையாக நான் வந்து பார்க்குறேன், அனுபவிச்சேன். அதனால் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் வந்து இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்லணும்னா, இப்போ பொதுவாகவே மனுஷன் வந்து பிறக்கிறான், பிறந்து நம்ம எவ்வளோ நாள் வீட்டில் இருக்கோம். ஒரு அது இப்போ பார்த்தீங்கன்னா 2 வயசு வரைக்குமே அம்மா அப்பா வச்சுக்கே விருப்பம் இல்லை பிள்ளைங்கள. 2 வயசுக்கு ஏதாவது பள்ளிக்கூட இருக்குமான்னு பார்க்குறாங்க சின்ன குழந்தைங்களை கொண்டு விட. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 4 வயசு 5 வயசு, இப்போ 4 ஆண்டு, அப்புறம் 3 ஆண்டு, இப்போ 2 ஆண்டு. அதை பிறந்த குழந்தைய கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் வந்தாலும் வந்துடும். ஆக நம்ம ஓரளவுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துலேயே நம்ம எங்கே வந்துடணும், வீட்டை விட்டுட்டு பள்ளிக்கூடம் வந்துடணும். அதுவும் ஆசிரியர் பணியில் இருக்கவங்களுக்கு பாடம் எல்லாமே அந்த பள்ளிக்கூடமே வந்து வாழ்க்கையாக போயிடுது. நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அங்கமே வந்து பள்ளிக்கூடம் தான். அது என்னென்னா பொறுத்தளவுக்கு பள்ளிக்கூடம் தான் எங்கள் வாழ்க்கையை. எனக்கெல்லாம் குடும்பம் மட்டும் 2வது தான். இப்போயும் அப்படின்னா அப்பயும் இருக்கும். இப்போ வயசாகிட்டதுனால சொல்லலை, சின்ன வயசில் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எனக்கு வந்து பள்ளிக்கூடம் தான் வாழ்க்கை. ஓராட்டி குழம்பு வச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா என் வேலை அங்கே முடிஞ்சுதா. அடுத்தது ஃபுல்லாக எங்க ஸ்கூல் தான். ஸ்கூலுக்கு ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன், பள்ளிக்கூட்டம் கேட்க மாட்டேன். ஆட்டையில கோட்டையில் லீவ் விட்டால் எனக்கு பிடிக்காது. எனக்கு லீவு 1 வாரம் என்ன பண்ணுறோம் வீட்டில், 1 வாரம் இங்கே வந்து இதை பார்க்கலாம் அங்கே பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் மட்டும் இந்த பள்ளிக்கூடத்துலேயே உட்காந்துருங்க அப்படின்பாங்க குடும்பத்தில். அது மாதிரி நம்ம வந்து 4 வயசுலேருந்து அந்த பள்ளிக்கூடமே வாழ்க்கையில இருக்கிறோம். இது மாதிரியான வாய்ப்புகள் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. இது வந்து ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். மற்ற துறைகளில் வக்கீலாக இருக்காங்க, மருத்துவத்துறையில் இருக்காங்க, வணிகத்துறையில் இருக்காங்க, இல்லை எத்தனையோ துறைகள் இருக்குது இல்லையா, சமூக நலத்துறை இருக்குது. இப்படி வேறுபட்ட துறைகளில் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு அந்த ஒரு இனிமையான அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் ஆசிரியர் பணியில் இருக்கவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு இனிமையான வாய்ப்பு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து மனிதர்களோட பேசுகிறோம், மற்றவங்களாம் வந்து மனுஷனோட பேசுறது இல்லை, விஷ்ணுவோட பேசுகிறாங்க. நீ எவ்வளோ பெரிய சாப்பிட்டு இன்ஜினியராக இருப்பாங்க, அவங்களுக்கு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. நாங்களும் சில தடவை கேட்பேன், என்னையா ஸ்பீடுக்குள்ள இந்த டிஎம்னா உங்களுக்கு மனசுல ஸ்பீடா அப்படின்னு கேட்டுட்டேன் ஒரு சிலரை. ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த மனித நேயம், மனித கற்று, மாணவர்களை நாம் பார்க்கக்கூடிய அந்த அன்பு பாசம்
இவங்கெல்லாம் வந்து முதல்ல கேட்டாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேர்வு இருக்குது, தேர்வெல்லாம் முன்னாடி படிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். தேர்வை தொட்டி செகண்ட்னு லேட்டாக சொல்லிட்டு போனாங்க. கரெக்டாக சொன்ன மாதிரி நான் அப்பயும் கேட்டேன் நினைச்சேன், பாப்பா இந்த பிள்ளைங்களோட இதை எப்படி கரெக்டாக வராங்களா இல்லைம்மா அப்படின்னு ஏதாவது கேட்டுக்கிறாங்களா பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இல்லைம்மா அதெல்லாம் கிடையாது, சொன்னதுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்கணும், சொன்னமாக இருக்கும். சொல்ல வாங்கவே கூடாது அப்படின்னு அப்படி பேசணும் இல்லையா? அதே பிள்ளைங்க பரவாயில்ல, நல்ல பிள்ளைங்க. அதை கனிமலரில் படித்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்திரமான ஒரு திறமையும் அறிவும் திரும்ப அந்த நன்றி உணர்ச்சியோட இந்த பள்ளிக்கூடத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்க வந்திருக்கவங்களுக்குலாம் இப்போ ஸ்கூலை பார்த்தா ஒரு சொந்தமாக இருக்கும். நாங்கள் இங்கே இருக்கோம், எப்போ 6 மணி அவங்க வீட்டுக்கு போனாந்துருக்கோம். ஆனால் இப்போ வந்திருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? சொந்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூலு இது வந்து நம்முடைய பள்ளி, இது நம்மளோட ஸ்கூலு. இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆவதுல பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு தலைப்பில் பள்ளி ஒரு பாடம் இருக்கும் தமிழ் ஸ்கூலில். 2ஆவது படித்து ஞாபகம் நான் 2ஆவது டீச்சராக இருந்ததில்லை. ஆனால் 2ஆவது படித்தப்போ ஊருன்னு ஒரு பாடம் இருக்கும். 3ஆவது பாடம் நினைக்கிறேன் பள்ளின்னு இருக்கும், பள்ளிக்கூடம்னு இருக்கும். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தை எப்படி நம்ம நேசிக்கிறோம் அப்படிங்கிறது அப்போவே நமக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஆகவே நம்ம பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய அங்கம். அது நம்ம விட்டு பிரியாத ஒரு நிலை. நம்முடைய வாழ்க்கையும் பள்ளிக்கூடமும் ஒன்று என்று நினைக்கின்ற இந்த ஒரு முன்னாள் சந்திப்பை ஏற்படுத்திய மாணவர்கள் அனைவரையும், மாணவர்களை சேர்ந்த குடும்பத்தார், குழந்தைகள் அத்துறைகளையும் பள்ளியின் சார்பாகவும் நிர்வாக அலுவலர் சார்பாகவும் மெட்ரிக் பள்ளி கல்வி ஆசிரியர் சார்பாகவும் வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தலைமையுரை நிர்வாக அலுவலர் TS குமரன் அவர்கள். ஹலோ, இங்கே வருகை புரிந்திருக்கும் முன்னாள் மாணவர்களே வருகையான வரவேற்கிறேன். நான் உங்களெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா நீங்கள் என்ன படிச்சீங்க, இப்போ என்ன பொசிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் மைக் தரேன், நீங்கள் எல்லாம் உங்களை செல்ஃபாக இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த பொசிஷன் இருக்கீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். நிறையா பேர் வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் எல்லாம் மேடம் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் எங்கேயே இருக்கீங்க, அதனால் நிறையா பேர் பார்க்க முடியல. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி எங்கள் ஸ்கூல்லையும் நடக்கணும். அதுக்கு வந்து எல்லா மாணவர்களும் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் நிறையா பேர் பொறுத்த வந்து பார்க்காம இருந்துருக்கீங்க. இதை பார்க்குறப்ப ரொம்ப நல்ல அனுபவமாக இருக்கும். நானும் அதே மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கல. இதுதான் ஃபஸ்ட்டு. நான் படித்தது பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு சாதாரண ஹைஸ்கூலில் டெய்லி அந்த ஹைஸ்கூல் வெளியே டீச் ஆகும். அதனால் அந்த ஸ்கூல் எப்படி இருக்குது என்ன இருக்குது அந்த ஃபீலிங்கே எங்களுக்கு கிடையாது. அந்த டீ டீ சாப்பிட்டு அப்படியே அந்த ஸ்கூலில் படித்த ஒரு ஃபீலிங்கே எங்களுக்கு இல்லை. அது மாதிரி நான் படித்ததுனால சொல்கிறாங்க. இப்போ நீங்கள்லாம் இந்த ஸ்கூல் ஒரு செப்பரேட்டாக இருக்கா, நீங்கள் வெளியிலேருந்து வரப்போ அந்த ஸ்கூல் எப்படி இருக்குது, டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்லாம் வாத்தியார் என்ன ஸ்கூலில் எப்படி மதிப்பாங்க என்னன்னு தெரியல. இப்போ நீங்கள் 90s கொஞ்சம் எல்லாமே மதிக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் நாங்கள் என்ன ரொம்ப ரெஸ்பெக்டாக இருப்போம். வாத்தியார் என்ன இங்கே இருப்போம் அந்த மாதிரி படிச்சிருக்கோம். ஆனால் எல்லாம் வாத்தியார் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் கேட்டு நடந்ததுனால இந்த லெவலில் வந்துருக்கோம். நான் சாதாரண கவர்மெண்ட் ஹைஸ்கூலெல்லாம் படித்தேன். பார்த்த இங்கிலீஷ் மீடியம், அது இங்கிலீஷ் மீடியம் ஜாலியாக இருந்தது. டிகிரி படிக்கிறப்ப தான் அந்த இடத்துக்கு நாங்கள் போய் ஃபீல் பண்ணோம். அதனால் இதெல்லாம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னோட சித்தப்பா பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பையன் பார்த்தியாக போகிறோம். பார்க்க போகிறப்ப அந்த இடத்துல போகிறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாப்பிள்ளை வந்து எனக்கு ஃப்ரெண்டு, என்னோட 12th வரை படிச்சுருக்கேன். அந்த பையனுக்கு தெரியல. நான் பார்த்தேன்னா அப்புறம் கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னா அவங்க அப்பா அம்மா போட்டோ வந்து ஒரு போலீஸ். அதனால் அதை வச்சுட்டு அப்புறம் சுரேஷ்குமார்னு அவன் பேர் அவன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பேர் வந்து அப்புறம் அவனுக்கு வெளியே வருது. அது மாதிரி இந்த நிகழ்ச்சிலாம் அப்போலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் சொல்றது ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி. அன்பாலுமே இந்த மேரேஜ் நடக்கல, யாரும் பொருளாதாரம் நடக்கல. இதெல்லாம் வந்து இன்னும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்க என்ன எது எப்படி தெரியல. ஏன்னா அப்போ ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் அந்த இதை வந்து இன்னும் எங்களால் வந்து சரியான வீடியோ பண்ண முடியல. இப்போ நீங்களாம் இந்த கம்பெனி எதுவும் உள்ளதில் வந்து நல்லா கண்டிப்பாக உங்களை இது பண்ணலாம். ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம், இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தரே வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா இன்னொருத்தர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இதில் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ நான் பார்க்குறேன்
காப்பி ஸ்ட்ரீட்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. எல்லாம் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல வந்துருக்கு. அந்த ஸ்ட்ரீட்லேயே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த சண்டேலாம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு அவங்க எல்லாருமே இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நிறையா வந்துச்சு. அதனால் இது வந்து ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. உங்களுக்கு ஒரு தெளிவாக இருக்கலாம். ஒருத்தர் எப்படி இருக்கீங்க, எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் மாற்றங்கள் நடந்துச்சு. அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எல்லோரும் வந்துருக்கீங்கன்னு எதிர்பார்த்தோம். கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. இதில் அந்த பேச வாய்ப்பு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நான் பைக்கை தரேன். கொஞ்சம் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க செல்ஃபாக இன்ட்ரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் காரணம் கஸ்தூரி. நான் 10th இங்கேருந்து போயிட்டேன். ஸோ மேம்க்கு இப்போ தான் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற எல்லாரையும் எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா நாங்கள் படிக்கும்போது பொண்ணுங்க பசங்கள்லாம் பேசக்கூடாது, நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. பட் அப்போ இருந்த ரூல்ஸு இப்போவும் இங்கே இருக்கிற நிறைய பேரோட பேச எனக்கு தெரியல. யார் என்னன்னு இப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இருக்கிற தைரியம் அப்போ வரல. ஏன்னா எங்கள் கூட இருந்த டீச்சர்ஸ் அப்படியும் என்னவோ தெரியல. ஸோ யாரையும் இங்கே 10th கந்தசாமி சார் ஒரே ஒரு தடவை வெளங்காமுட்டி ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. மேப்பில் தப்பாக வரைஞ்சிட்டா மேமோட கோவம் வேற மாதிரி. ஸோ நிறைய இப்போலாம் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய மெமரிஸ் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அண்ட் பெரியசாமி சார் அவர் இங்கே இருக்கும்போது நான் இல்லை, பட் நான் வேற ஸ்கூலுக்கு போனப்போ அவர் அங்கே இருந்தார். ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன மோட்டிவேட் அவர் எனக்குள்ளே இருக்கு. அவர் பார்த்தோன்னே அதுதான் தோணுச்சு. நான் எந்த கேம்லையும் 10th பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாது. நான் 11th படிக்கும்போது கராத்தேல நேம் எழுதிட்டு போனார், விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் எப்படி நினச்சி நேம் எழுதுனான்னு தெரியல. நான் கோல்டு மெடலும் வாங்கினேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அதே மாதிரி இங்கே ராஜ்மாணிக் ஐயா. ஸோ 10th வரைக்கும் எங்களுக்கு எந்த கேமும் எதுவும்லாம் நடந்ததில்லை மேம். சாரி, இது சொல்கிறதுனால தப்புன்னா எனக்கு தெரியல, பட் உண்மை என்னவோ அதை நான் சொல்கிறேன். ஸோ எந்த கேமும் எங்களுக்கு கண்டக்ட் பண்ணது கிடையாது. அப்போது என்ன மோட்டிவேட் பண்ணது ராஜ்மாணிக் ஐயா. இல்லை அவரும் அப்படிதான் ஹேண்ட் ரைட்டிங் என்னோட நல்லா இருக்குன்றதுனால இப்போ எழுத வச்சு 2nd ப்ரைஸ். ஸோ ஒரு கொட்டேஷன் கொடுக்கல, நீ ஃபஸ்ட்டு வரல அப்படின்னு கோவப்பட்டாரு. நான் ப்ரைஸ் வாங்குவேன்னா என்னன்னே தெரியாத சுச்சுவேஷனில் 2nd ப்ரைஸ்ன்னு சொன்னதே எனக்கு பெரிய விஷயம். பட் அவர் அப்போ ஒரு கோவப்பட்டார். அதே மாதிரி என்கிட்ட இங்கேயும் ஒரு மறக்காத மெமரிங்கிறது 10th 12thனாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அந்த சுச்சுவேஷனில் எங்களுக்கு கேம் மெமரி கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்தவர் ஒரு ராஜ்மாணிக் ஐயா. ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன், எல்லாரும் எப்போ பாரு படின்னு சொல்கிறப்போ, ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இது இல்லாமல் சின்னதாக ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா நிறைய இப்போது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தான் எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதுதான் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா ஜஸ்ட் எல்லோரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுங்க. வேறு எதுவும் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா பேங்க்கில் வேல்யூவராக இருக்கேன். ஸோ டெக்னிக்கலில் ஒர்க் பண்ணிருக்கேன், திருச்சியில் ஒர்க் பண்ணிருக்கேன். தேங்க்யூ. யாரையும் செப்பரேட்டாக சொல்ல தெரியல, யார் என்னன்னு எனக்கும் தெரியல, அதனால சொல்லலை, சாரி. தேங்க்யூ ஃபார் பள்ளி நிர்வாக அலுவலர் அவர்களுக்கும் பணிமலர் மேலிய பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் விருப்ப ஆசிரியர் மக்களுக்கும் படித்த பள்ளியையும் கற்றுக் கொடுத்த ஆசிரியரையும் மறக்காமல் இந்த பள்ளியை பார்த்து இந்த பள்ளிக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்ய காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மாணவ செல்வங்களுக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்திருக்கிறேன். அதாவது நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா இந்த நாள் உங்களையும் மறக்க முடியாத ஒரு நாள். நீங்கள்லாம் 13 வருஷம் கழிச்சு ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. எல்லாரையும் பார்க்கும் பொழுது நம்மளோட சந்தோஷம் அளவுக்கு நிறைய விஷயம். ஏன் அப்படின்னா இதை நாங்களுமே அனுபவிச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் 83 பேட்ச் 12 முடிச்சுட்டு நாங்கள் 2015 நாங்கள் எல்லாருமே எங்கள் ஸ்கூலில் நாங்கள் படித்த ஸ்கூலில் நாங்கள் எல்லாரும் மீட் பண்ணோம். அந்த சந்தோஷத்தை இது வரைக்கும் என்னால் இனிமேல் மறக்க முடியாது. இன்றைக்கும் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு இன்னொரு மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது.
வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த குரூப் அப்படியே மீட் பண்ணணும். ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணி உங்களோட விஷயங்கள், உங்கள் வாழ்நாளில் உள்ள விஷயங்களை பகிர்ந்துக்கணும். மாணவர்கள் தான் வந்து, அதாவது நட்பு வந்து ரொம்ப பெரிய விஷயம். நட்பு வந்து இருந்ததுனாலே நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்லா முன்னுக்கு வர முடியும். அதாவது வந்து மறதிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப தடைக்கல்லா இருக்கும். நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து தடைக்கல்லா இருக்கும். அதாவது மறதி வந்து நம்ம கொடுக்கக்கூடியது என்னன்னா சோம்பல் ஒன்று, தூக்கம் ஒன்று, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தடைக்கல்லா இருக்கும். நினைவு வந்து என்னன்னா மறதியோட எதிரி. அந்த நினைவுகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். முன்னேற்றத்துக்கான ஒரு வழிகாட்டு. ஆனா மறதி சில விஷயங்களுக்கு தேவைப்படும். சில விஷயங்கள் நடக்காத விஷயங்கள் வரும் பொழுது அது கொஞ்சம் மறக்கிறதுக்கு நம்மளால அது தேவை. ஆனா நினைவுகள் வந்து நம்ம மனசுல பதிஞ்சு இருக்கிறது, மூளையில இருக்கிறது நமக்கு எப்பொழுதுமே எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். அதனால நினைவுகள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். அடுத்ததான் நண்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன நம்ம ஒரு மேக்ஸ் டீச்சர் தான், அதனால அந்த மேக்ஸ் சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது 9 ஆட்டம் நம்ம மாணவர்கள் வந்து என்னன்னா நண்பர்கள் நட்பை வந்து நம்ம 9 ஆட்டம் வச்சுக்கணும். 9ங்கிற நம்பர் ஆட்டம் நம்ம எல்லாருமே நட்புகளை வச்சுக்கணும். அந்த 9 என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்கு, 9ஓட எந்த நம்பரை கூட்டினாலும் அது 9 தான் கிடைக்கும். 9ஓட நீங்க 5 கூட்டுங்களேன், அது என்ன கிடைக்கும்? 9ஓட 5 கூட்டும்போது 14, அந்த நம்பர் தான் கிடைக்கும். 9ஓட 8 கூட்டுங்களேன், என்ன கிடைக்குது? 17. 7 + 1 என்னது? 8. அதே நம்பர் தான் கிடைக்கும். அந்த 9ங்கிறது என்ன வந்து அப்படின்னா மறையக்கூடிய தன்மைங்கிறது. அந்த வரக்கூடிய நம்பரை வந்து வாழ வைக்க முடியாது இல்லையா? அதாவது 5ங்கிற நம்பரையும் வாழ வைக்குது, 8ங்கிறதையும் வாழ வைக்குது. அந்த 9 மறைஞ்சிருக்குது. அப்ப மாணவர்கள் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம கிட்ட வர்றவங்கள நம்ம எல்லாரையும் வாழ வைக்க தான் நம்ம செய்யணும். ஆனா 8 ஒரு நம்பர் வந்து நண்பர்கள் இருக்கக்கூடாது. 8ங்கிற நம்பர் பாருங்களேன், 8ஓட 6 கூட்டுங்க, என்ன கிடைக்குது? 8ஓட 6 கூட்டினா 14 இல்லைங்களா? அப்ப 6 கூட்டும்போது அது என்ன ஆயிடுதுன்னா 5ஆ மாறிடும், குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? 8ஓட 7 கூட்டுங்க, அதான் 8ஓட 7 கூட்டும்போது அது 6ஆ மாறிடும். ஒரு எண் வந்து குறைஞ்சிட்டே வரும். அப்படியே அந்த நண்பர்கள் வந்து 8ங்கிற நம்பராக இருக்கக்கூடாது. நம்ம 9 போல நம்ம எல்லா நண்பர்கள் எல்லாத்தையுமே வந்து 9ங்கிற எண்ணாட்டம் நம்ம எல்லாரையும் வாழ வைக்கணும். அந்த நண்பர்கள் வந்து அதுக்காக தான் நம்ம இருக்கோம். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னாலும் நம்ம வாழ வைக்கணும். அது மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யறோம். அது மாதிரி நீங்க எல்லாரும் இருக்கீங்க, அந்த உணர்வுகளோட நம்ம எல்லாருமே நீங்க சேர்ந்துருக்கீங்க. அந்த உணர்வுகளோட நம்ம எல்லாருமே இருக்கலாம். அதே மாதிரி படித்த ஆசிரியர் பணி வந்து ரொம்ப அர்ப்பணிக்கிற ஒரு தொழில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணி, மருத்துவ பணி தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஆசிரியர்கள் வந்து என்னன்னா நிறைய மாணவர்கள் நமக்கு உருவாக்கி தராங்க. அதே மாதிரி மருத்துவர்கள் வந்து ஒருத்தர் கூட்டிட்டு வர்றாங்க அந்த பேஷண்ட்டை, அப்போ என்னால் முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க மனசு கஷ்டமாயிடும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லும்போது அந்த ஆசிரியர் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, மருத்துவரை எல்லாருமே வந்து எதாவது காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அதனால் ஆசிரியர் பணி வந்து ரொம்ப அதாவது அது யாருக்குமே கொடுத்து வைக்காது. நிறைய பேருக்கு வந்து உண்மையுமே அவங்க வந்து உங்களுக்கு புரிய செஞ்சதுனால அந்த ஆசிரியர் பணி கொடுத்துருக்கோம். அந்த வகையில் நம்மளோட டீம் வந்து ரொம்ப அருமையான டீம். அந்த உங்களெல்லாம் நல்ல மாணவர்களாக உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அந்த வாதியார்களும் வந்து உங்களெல்லாம் நல்ல மாணவர்களை உருவாக்கி அவங்களெல்லாம் ஒரு தூரத்துக்கு உயர்த்தி காட்டி கொடுத்துருக்காங்க. வாதியார்களுக்கும் ரொம்ப நன்றி, மாணவ செல்வங்களுக்கும் நன்றி. உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சார்
எனக்கு அதிகமாக பேச தெரியாது. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசுறேன். ஏன்னா எல்லாம் பெரியவங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்க இல்லையா? உங்களை பார்த்தோட எனக்கு எல்லாரும் நடுக்க ஏற்படுச்சுன்னா சரி. பள்ளியுடைய நிர்வாக அலுவலர் ஐயா அவர்களுக்கும், பனிமலர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும், மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் அவர்களுக்கும், என்னுடன் பணியாற்றுகின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னுடன் முன்பு பணியாற்றிய பாசத்துக்குரிய அக்கா சாந்தி அக்கா அவர்களுக்கும், அண்ணன் முத்துச்செல்வன் அவர்களுக்கும், அனுசையா அவர்களுக்கும், உண்மையில் உங்களை பார்த்தோட என்ன பேசுறது மறந்து போச்சு. எனக்கு உண்மை வரமாட்டேங்குது, எதுவுமே வரமாட்டேங்குது. ஏறிச்சுக்கிறேன் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருந்திருக்கிறேன். இல்லப்ப நான் வந்து பழைய மனிதனா இருந்திருந்தேன்னா இல்லப்பா அந்த மாதிரி இருந்திருந்து வச்சுக்குவேன், நல்லா பேசிக்குவேன். மாறிட்டேன், டோட்டலா மாறிட்டாங்க, எல்லாரும் தெரியும். என்னப்பா காரணம் வந்து ஒரு சிலருக்காக சரி அதான் அப்புறம் பேசிக்குவோம். சரி, உண்மையிலேயே என்னுடைய மாணவ செல்வங்களை பார்க்கின்ற போது உண்மையிலேயே வந்து பார்த்தா அந்த பழைய நினைவுகள் வருது. உங்களை பார்த்தோட இந்த பக்கம் அந்த சுத்தி ரவுண்ட் அடிச்ச மாதிரியா அது உண்மையிலே எனக்கு இன்னும் மறக்கல. உங்களை அந்த பார்க்கறது கரெக்டா இப்படிதான் இருக்கணும், ஏன் அப்படி இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு உண்மையில நினைச்சுப்பாங்க. அந்த சுதந்திரம் அப்படிதான் இருந்துச்சு. உங்களை வந்து பார்த்தா அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு நல்ல மாணவனை உருவாக்கி இருக்கேன். அப்ப வந்து உண்மையிலேயே வந்து பார்த்துட்டு உங்களை வந்து நம்ம கிட்ட யாருமே வந்து பார்த்தீங்கன்னா டல் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் கூட அவனை கடைசி வரை வந்து பார்த்தோன்னா அந்த ரிசல்ட் கண்டிப்பா வந்து எல்லாரும் பாஸ் பண்ணணுங்கிறது எண்ணத்தோட முதல்ல இருந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா உண்மையிலே பழசம் எல்லாம் வளர்க்காம அப்படியே இருக்கிறீங்க. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். தம்பிகள் வந்தவொடனே சரி, பாப்பாக்கள் வந்தோடனே சரி, எல்லாம் முதல் கேட்குறாங்க. எடுத்தோடனே இன்னமும் அடிக்கிறீங்களா? முதல் வார்த்தை கேட்ட வார்த்தை அதுதான். இல்ல இன்னமுமா அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையிலேயே அது மாதிரி இல்லை, இப்பதான் டோட்டலா மாறிட்டேன். சரி, காலங்கள் மாற மாற நம்மளும் மாறிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டேன். ஆனா நானும் மாறிட்டேன். இருந்தாலும் அந்த பயம் அந்த உணர்வு வந்து பார்த்தா என்ன இருக்குது. சரி, இல்ல உங்களுக்கு மட்டும் இல்லப்பா, நான் எப்பொழுதும் என்னைக்குமே வந்து பார்த்தா என்னுடைய ஸ்டூடெண்ட் சரியா, என்னைக்குமே என்னுடைய பிள்ளைகள் தான். நீங்க அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கீங்க. தம்பிகளை கேட்ட பார்த்தீங்கன்னா பேங்க்ல மேனேஜர் சொல்லிச்சு, தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்றேன், எல்லா இடத்துலயும் பண்றேன், எல்லாமே எம்ஏ பிஎட் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் நல்லா ஒரு நல்ல பொசிஷன் இருக்கீங்க. உண்மையிலேயே உங்களை நான் மனதார பாராட்டுறேன். உங்களுடைய சேவை வந்து இதோட மட்டும் இருக்கக்கூடாது, இன்னும் உங்களுடைய சேவை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வளரணும். உங்களுடைய பணி இருக்கு இல்லையா, உங்களுடைய பணியில வந்து நீங்க என்ன செய்யணும், நல்லா சிறந்து விளங்கணும். அங்க ஒர்க் பண்ற இடத்துல எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். நான் இந்த ஸ்கூல்ல படிச்சேன், எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலை பற்றியும் நீங்க நல்லா பெருமையா பேசணும். சரியா, நான் உங்களை படிக்கின்ற போது ரொம்ப வற்புறுத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்லையா, அப்படி ஏதாவது வற்புறுத்தினா மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. அப்படி என்னப்பா அப்படி நான் வற்புறுத்தணும்னு வச்சுக்கோங்க, இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்க முடியாது. அதான் உண்மை. சரியா, அதான் ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிரச்சனை வந்து என்ன செய்யறான்னு கேட்டா, அவரு சில செய்யற சிற்பி அவர் வந்து ஒரு கல்லை எடுக்கிறாரு. கல்லை எடுத்து என்ன செய்யறாருன்னா ஒரு சிலை வந்து செதுக்கிறதுக்கு ஒரு கல்லை எடுக்கிறாரு. அந்த அடிப்பு சிப்பில் போட்டு அடிப்போம் இல்லையா, அப்ப அடிக்கின்ற போது அந்த கல்லு சொல்லிச்சா, ஐயோ எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிச்சா. இப்ப வலிக்குதுன்னு சொன்னவங்க என்ன செஞ்சுட்டாருன்னா அந்த சிற்பில் வந்து அந்த கல்லை தூக்கி போட்டாரு. புரியுதா? அடுத்து என்ன சொல்ற, இன்னொரு கல்லை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்ப இன்னொரு கல்லை தேர்ந்தெடுக்கின்ற போது என்ன செய்யறாருன்னா அந்த கல்லை அவர் எந்த அளவுக்கு அடிக்கிறாரோ அடிக்க அந்த கல் வந்து பார்த்தோன்னா அவர் அடிக்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா சேர்த்து கொடுத்துட்டு இருந்துச்சு. பொறுத்துட்டான், தன்னுடைய வலியை எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி பொறுத்துக்கிட்டா அந்த கல்லுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு சிலையாக, கடவுள் சிலையாக மாறி எல்லாரும் கையெடுத்து
கும்பிடுற அளவுக்கு வந்தது. புரியுதா? அது மாதிரி தான் சொல்றேன். நான் உங்களை வந்து ஒரு நல்ல பணியை வந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு செஞ்சிருந்தாலும் உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாக்கி இருக்கோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க, அதை பார்க்கின்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க இன்னும் மேலும் நல்லா வளர்ந்து அப்பா அம்மாவுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் நல்லா சேவை செய்யணும்னு வாழ்த்து கிடைப்பீங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக 12th சுவாலஜி பி சாந்தி. கேமரா பாருங்க, கேமரா பாருங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். பாருங்க, என்ன அப்படின்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறப்ப இந்த பசங்க 2008-10 செட்டுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் அப்போ தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஷெட்டில் தான் படித்தோம். ஏன் பசங்க வந்து தமிழையா வந்து குச்சி அடி எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கு பயங்கர அர்த்தம். குச்சி எப்படி இருக்கு, நேராக தானே இருக்கு. அப்போ அடி வாங்கினதுனால பசங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், நேர்மையாக இருக்கும். இப்போ உள்ள பசங்க அடிக்க முடியல. அப்போ அவங்க இப்போ உள்ள பசங்க 8th 9th பசங்க நீங்கள் பசங்க பார்க்கலாம், ஃபுட்பால் தங்குறாங்க. லைஃப் என்ன ஆகுது, ஒன்றுனா போயிட்டு குச்சி எடுத்தால் தான் நேர்மையாக இருக்குது. அது வளையக்கூடிய தன்மையாக இருக்குது. குச்சியில் 1000 அர்த்தம் இருக்குது. நீங்கள் வந்து எந்த ஒரு ஆசிரியரையும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் அப்போ ஒரு ஃபைட் நடக்கும். நம்மளே அங்கே அடிக்கிறாருன்னா இங்கேருந்து முறைக்கிறாரு, நானாக தான் இருப்பேன். எப்படி என் பிள்ளைய கையை அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குள்ளார லைட்டாக ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அது மாதிரி பிடி சார் வந்து ஒவ்வொரு கிளாஸாக துரத்துவார். ஹேர் கட் பண்ணலன்னா என் கிளாஸில் மட்டும் நுழையவே மாட்டார். ஏன்னா என் பிள்ளைய அவர் வந்து நுழையிறதுக்குள்ளார என் பிள்ளைய நான் சரி பண்ணி வச்சிருப்பேன். ஃபீஸ் கட்டுறதுலையும் கேட்டாங்க, யோ சார் எப்படி இந்த மேமோட கிளாஸ் பசங்க மட்டும் ஃபீஸ் கட்டிடுறாங்க அப்படின்ட்டு. அதுவும் நான் சில சீக்ரெட் சொல்லி வச்சிருப்பேன். ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டா நம்ம லைஃப் எப்படி இருக்கும், நம்ம ஸ்டடீஸ்லாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா என்ன சொல்லணுங்கிறது எனக்கு அப்படியே உங்களை பார்த்த உடனே சந்தோஷத்தில் எல்லாமே மாயடிச்சு போயிடுச்சு. சின்ன சின்ன பிள்ளைகளாக தெரிஞ்சுங்க எங்களுக்கு. உங்களுக்கு வேணால் எங்களை அடையாளம் தெரியுது. சில ஃபேஸ் மாறிடுச்சு. மாறி ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் நேற்று அவன் என்கிட்ட அந்த உழுக்கு கடினமாக போட்டு நிற்கிற மாதிரியே இருக்கா. 2-3 ஃபோன் வந்துருச்சு எனக்கு. 12th செட்டு எங்களுக்கு பர்மிஷன் தருவாங்களா, நாங்களும் அலுமினி மீட்டிங் போகணும் மேம் அப்படிங்கிறாங்க. அதை உங்கள் சீனியர் மல்லிகா இப்போ எனக்கு ஃபோன் 2 ஃபோன் வந்துருச்சு. வந்துட்டே இருக்கு, எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்குமா, எப்படி தான் அங்கெல்லாம் கன்வே பண்ணுறாங்க என்னன்னு தெரியல, எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. இந்த வார்த்தை சொன்னாவே அலுமினி மீட்டிங்கிறது சும்மா சந்திச்சுட்டு சாப்பிட்டுட்டு போகிறது கிடையாது. நீங்கள் தோழர்கள்லாம் ஒன்று பார்த்துட்டீங்க, அவனுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்கானா, நான் உனக்கு வாடா தோல் கொடுக்குறேன் தோழா அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு தூக்கி விடுங்க. காலேஜில் நட்பு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டுவான், ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டிருப்போம். காலேஜோட நட்பு வந்து பிளாஸ்டிக் மாதிரி. ஆனால் இந்த நட்பு ஒரு பேப்பர் கொடுத்துருப்போம் ஒரு எக்ஸாமுக்கு. உங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க நினச்சி பாருங்க. நான் நினச்சி பார்ப்பேன், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸான்னு பார்க்குறப்ப எது வந்து நல்லா இருக்கு அப்படின்னா இது வந்து நல்லா ஒரு இரும்பு மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஜஸ்ட் ஒரு பென்சில் கொடுத்துருப்பான், ஒரு பேப்பர் கொடுத்துருப்பான் ஒரு நாள் எக்ஸாமுக்காக. ஆனால் நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் கூட கட்டியிருப்பான், ஆனால் நினைக்கலையே. இன்னைக்கு கொஞ்சம் பேர் வரலங்கிறது உங்களுக்குள்ள எனக்குமே எல்லா பசங்களையும் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக வந்து நிறைய மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. மணி வந்து எனக்கு இன்னும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா குற்ற உணர்வு. மேம் வந்த பிறகு தான் நிறைய மார்னிங் கிளாஸ் ஏன் நைட்டு கிளாஸ்லாம் வைப்பாங்க. பயோமெட்ரி வச்சு 3 லேட் பயோமெட்ரினா ஒரு சிஎல் போடுவாங்க. அந்த எஃபோர்ட்டை உங்கள் செட்டுக்கு போட்டிருந்தா நிறைய நான் டாக்டர்ஸ் இழந்துட்டேன்னு நினைக்கிறேன் உண்மையாலுமே. அந்த குற்ற உணர்வு ஏன் நான் மல்லிகாவை நான் ஒரு டாக்டராக ஆக்கியிருப்பேன். இவங்கெல்லாம் முன்னாடியே வந்துருந்து இந்த மாதிரிலாம் எங்களுக்கு மார்னிங் கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி தான். உண்மையாக சொல்ல போனால் சத்தியமாக உங்களெல்லாம் வந்து காலையில் 9 o'clock வருவீங்க, ஈவினிங் பெல் அடிச்சா போயிடுவீங்க. ஆட்டோ வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது. நானே 20 நிமிஷம் பஸ் விட்டு இறங்கி நடந்து தான் வந்திருக்கேன். மார்னிங் ஃபர்ஸ்ட் அவர் பிரவேந்திர சார் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு என்னை செகண்ட் பீரியட் போட்டு கொடுத்தாரு. கொஞ்சம் அப்பா லேட்டாக வராங்க, அண்ணாமலைக்கு வந்து பஸ் பிடிச்சி வருவேன். ஆனால் நிறைய படம் உங்களுக்கு நிறைய வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்கப்ப ஃபேமிலியில் கடைச்சம்பளி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லைங்களா. அடுத்தது வசதி வந்தால் 2வது பிள்ளைங்களுக்கு நல்லா ஊட்டி வளர்ப்பாங்க. ஆனால் உங்கள் செட்டு பழைய செட்டெல்லாம் நினச்சி எனக்கு இன்னமும் குற்ற உணர்வு. ஏன் இவனை நம்ம வந்து பெரிய லெவல் ஆக்கிருக்கலாமோ. நிறைய டாக்டர்ஸ் இழந்துட்டு போய் இவங்க கொடுத்த அந்த மார்னிங் கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் நைட் கிளாஸ் கொடுத்துருந்தேன்னா நிறைய பேரோட லைஃப்பை நம்ம மாற்றிருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு குற்ற உணர்வு இருக்குது. இன்னமும் இருக்குது. ஒரு மாதிரி ஆகும். அந்த டாப்பர் பசங்கள்லாம் பார்த்தா ஏண்டா அவனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ. சங்கர் இருக்கா, நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு செட்லையும் எடுத்திங்கன்னா அவங்க பெஞ்சில் அன்றைக்கி ஃபோன் பண்ணோடனே மனோகர் மறக்க முடியாது. எப்படி இன்னமும் அந்த கிளாஸில் எப்படி நின்றுட்டு இருந்தோம்ப்பா, அவ்வளோ பயந்த ஒரு
தெரியல, ஆசீர்வாதம் நிறைய டீச்சர்ஸுங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம லைஃப் வந்து மேலே போகும். கோச்சுக்காரங்க தமிழையா வந்து அடித்ததுனாலன்னு இல்லை, நான் ஒரே லைனில் சொல்லிட்டேன், குச்சின்னு சொல்லிட்டேன். குச்சி எவ்வளோ நேர்பாதையில் போதோ அது மாதிரி தான் ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த குச்சி மாதிரி இருடா, அந்த குச்சி மாதிரி இருடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அடிக்கிற நூதனத்தையும் நான் ஒரு நாள் சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு நிறைய அது மாதிரி தான் நான் வச்சு தான் பேசுவேன். கவர்மெண்ட் இப்போ 8 லட்சம் 12th எழுதுறான்னா 8 லட்சம் பேர் டாப்பராக வந்துட்டா எப்படி கவர்மெண்ட் உங்களுக்கு வேலை கொடுக்க முடியும்? அதனால தான் எங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் அடிக்காத, படிக்கிறோம் படிக்கட்டும் படிக்காதான் தரதலி ஆகட்டும்ல, மறைமுகமாக கவர்மெண்ட் தாக்குதுறானு மேம் குச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அடிங்க மணிகண்ட நீங்கள் இளம்பலூர் பையன் நினைக்கிறேன், குச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நீங்கள் எங்களை அடிங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஆசிரியர்கள் அடி வாங்குறதுனால நம்ம குறைஞ்சி போனது கிடையாது. நம்ம வாழ்க்கை மேலும் மேலும் சிறக்கும். அதே மாதிரி சிறப்புன்னு நான் உங்களுக்கு தான் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். யாருன்னு தெரியல, ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் என்னால் கூட பண்ண முடியாது. சூப்பராக பசங்க பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் உங்கள் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காட் பிளஸ் யூ. மேடம் கேமரா பாருங்க. எமது பள்ளியின் நிர்வாக அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் பணியாளர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகள் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் பணிபுரியும் நிர்வாக ஆசிரியர்களுக்கும் மற்றும் என் முன்னாள் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நீங்கள் வந்து இவ்வளோ நாள் கழிச்சியும் டீச்சரை வந்து மறக்காம இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் இந்த வருஷம் சொல்லிக் கொடுத்தோம்னா நெக்ஸ்டே மறந்துடாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ வருஷம் இருக்கும்போது இவ்வளோ வருஷம் கழிச்சியும் கல்வியிலையும் பார்த்துருக்கேன். நிறைய வந்து கோல்டு ஸ்டூடெண்ட்ஸை நிறைய நல்லா பேசுறீங்க. மிஸ் எனக்கு ஆனால் தெரியாது, நீங்கள் நல்லா வளர்த்தீங்க. நீங்கள் வந்து இருக்கும்போது நல்லா சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்க. இப்போ பெரிய ஆளுங்களா சிட்டிசன் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து பிசிக்ஸ்லாம் வாங்கிட்டீங்க. அவங்களே வந்து பேசும்போது சரி யார் இவர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்களே வந்து மிஸ் நானா உங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அளவற்ற மகிழ்ச்சி. நம்ம சொல்லிக் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல நிலையில இருக்கும்போது முதல்ல பார்த்து மகிழ்ச்சி அடையிறது டீச்சர்ஸ் தான். பெற்றோர்ஸ் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க இவ்வளோ வளர்ந்துருக்காங்க, நல்ல ஹை லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எங்களுக்கு வந்து எங்கள் பிள்ளைங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க எங்களுக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கேன், என் பிள்ளைங்க அடுத்தது தான், நீங்கள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். நான் அடிக்கடி சொல்லுவேன், பேப்பர் கலெக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்க பேப்பர் என்னப்பா எப்போ பார்த்தாலும் உன் பிள்ளைங்க போகிறதே பார்க்க அப்போ நாங்கள் யாரு அப்படின்னு என் பசங்க வந்து என்னை கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், நல்லா நீண்ட ஆயுளுடனும் உங்கள் குடும்பத்தோடையும் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் பெற்றோர்களோடையும் இப்போ வந்து நிறைய பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு குழந்தைங்களாம் இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ உங்கள் என் பெற்றோர்களை எப்படி கவனிக்கிறீங்களோ அதே போல மாமனார் மாமியாரையும் கவனிங்க. ஏன்னா பிற்காலத்துல நானும் ஒரு மாமியார். ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேர்ள்ஸ் வந்து கரெக்டாக இருக்காங்க, அந்த பாய்ஸ் தான் பெற்றோரை விட்டுட்டு போது மோஸ்ட்லி வந்து பாய்ஸ் தான். அதனால எல்லா பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே பெற்றோர்களை எப்படி பார்க்கணுமோ அதே போல வந்து மாமனார் மாமியார் நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் ஒத்து போகணும். எல்லா குடும்பத்துல எல்லாத்துக்கும் ஒத்து போனாதான் நம்ம லைஃப்ல வந்து என்னதான் உயர்ந்து இருந்தாலும் சக்சஸ் ஆகிறதுக்கு காரணம். ஓகே, நன்றி. கேமரா பாருங்க சார், கேமரா பாருங்க சார். 1 செகண்ட் சார், இந்த கேமரா பாருங்க. ஓகே பனிமலர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும்
பனிமலர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அம்மா அவர்களுக்கும் என்னுடன் பணியாற்றுகின்ற இருபாலர் ஆசிரியர்களுக்கும் முன்னாள் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் இந்த பனிமல் ஸ்கூலில் 2001 பணியாற்றினேன். அப்போ தலைமை ஆசிரியர் புலிவேந்தர் ஐயா அவர்கள் இருந்தாங்க. அப்புறம் ஒரு 3 ஆண்டுகள் பணியாற்றினேன். அப்போ பிஎட் கிடையாது. புலிவேந்தர் சார் பையன் என் கூட கிளாஸ்மேட்டு 12th. அதனால் நான் திருச்சி உருமதலட்சியில் நேஷனல் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். எம்ஏ தமிழ் நீ ஸ்கூலுக்கு தமிழுக்கு ஆள் இல்லை, நீங்கள் நேராக ஸ்கூலுக்கு வந்துடுங்க. எம்ஏ முடிச்சுட்டு பிஎட் இல்லாட்டி போனாலும் பரவாயில்ல, நீங்கள் நேராக ஸ்கூலுக்கு வந்துடுங்க அப்படின்னாங்க. 2000 எம்ஏ முடித்தேன். தமிழ் முடித்த பிறகு பனிமல் ஸ்கூலில் இங்கே ஜாயின் பண்ணேன். அப்போ பிஎட்லாம் படிக்கலை. அப்போ 3 ஆண்டு படித்த பிறகு அப்போலாம் எம்ஏ பிஎட் படித்தா போஸ்டிங் நிறையா போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டு சூழ்நிலை அப்போ பிஎட் படிக்கணும்னா 2 லட்சம் ஆகும். அப்போ ரொம்ப சிரமம், பிஎட் படிக்கலை. திரும்ப தொழுதூரில் விஸ்வ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பணியாற்றினேன். அங்கே பிஎட் இல்லாமல் அங்கே ஒரு 3 ஆண்டுகள் பணியாற்றினேன். அப்புறம் எல்லா இடத்துலையும் பிஎட் கேட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு சரி வீட்டில் கொஞ்சம் கதை எல்லாமே ரிலேஷன்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் 70,000 கட்டி பிஎட் படித்து திரும்ப 2010 மீண்டும் பனிமல் ஸ்கூலுக்கு தமிழாசிரியர் பணியாற்றிருந்தேன். அப்போ தான் இப்போ என்னென்னா பாப்பா சரண்யா அப்போ 6ஆவதுலேருந்து என்கிட்ட தான் படிச்சது. எப்படி பனிமலரில் என் மூலியமா மாணவர்களை சேர்க்கும் பொழுது எல்லாம் 1 கோடி ப்ராஜெக்ட் அளவுக்கு பனிமலருக்கு நான் பெருமை சேர்த்துருக்கேன். எல்லா மாணவர்கள் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லா மாணவர்களும் 10 வருஷம் 20 வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க. என்னுடைய மூலியமாக இந்த பனிமலருக்கு பணம்லாம் கொடுத்து கட்டியிருக்காங்க. எல்லாம் ஒரு கல்வி சேவையாகவே என்னுடைய வாழ்க்கை பணியாற்றினேன். இருந்தாலும் சின்ன சின்ன பாடல்கள் நிறைய பொதிகை டிவி, தமிழன் டிவி சார்பாக ஒரு பாடலை பாடியிருக்கேன். மயக்கமா கலக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்குமா திரும்ப பாடு டைம் அதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்குமா வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசலோடும் வேதனை இருக்கும், வாசலோடும் வாசனை இருக்கும், வாசலோடும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவிருந்தாலும் பாடி நின்றால் வருவதில்லை, பாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்குமா. இது வரைக்கும் பாருங்க மியூசிக்கு தனியாக போகிறதுனால சரி வாழ்க்கையில் கடைசி வரையும் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லாருமே நீடோடி வாழ்ந்து எல்லா மக்களுக்கும் ஒரு சேவை உள்ளவர்களாக வாழ்க்கையில் வாழ்வதற்காக என்னுடைய
ஸ்கூல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எல்லா ஆசிரியர் சார்பாகவும் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அந்த கேமரா பாருங்க சார், அந்த கேமரா பாருங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். பள்ளியினுடைய நிர்வாக அலுவலர் ஐயா அவர்களுக்கும், பைமலர் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் முன்னாள் மாவட்ட கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கும், மெட்ரிகுலேஷன் பிரின்சிபால் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் பணியாற்றிய இருவாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கொஞ்சம் எனக்கு காலதாமதம் ஆயிடுச்சு. நான் வந்து கொளத்தூர் பக்கத்தில் புள்ளிகரம்னு சொல்லிட்டு ஒரு மிடில் ஸ்கூலில் வந்து பிடிஎஸ் கண்டாக இருக்கேன். இன்றைக்கி ஒரு கூட்டணி சார்பாக திட்டக்குடியில் வந்து ஒரு திடீர்னு ஒரு முப்பது விழா நடத்திட்டாங்க. ஸோ அதில் கலந்துக்க வேண்டிய காரணத்தினால அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ மன்னிக்கவும். நம்ம பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சார் நாங்கள் கெட்டுகெதர் வச்சுருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக அவசியம் வரணும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ என்கிட்ட படித்த இந்த மாணவர்கள்லாம் பார்க்கும்போது சில பேர் லாயராக இருக்காங்க. ஒரு பேங்க்கு போனால் இந்த HDFC பேங்க்கு அந்த மாதிரி பேங்க்லாம் போனாக்க நம்ம பசங்க தான் அங்கே கைட் பண்ணுறாங்க. மிக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் நீங்கள் படிக்கின்ற காலத்தில் சில கண்டிப்புடன் சில நேரத்தில் நாங்கள் நடந்துருக்குறோம். அது எங்களுக்கே சில மன வருத்தத்தையும் தந்திருக்கு. ஒரு பையனெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ப்ராக்டிக்கலு முதல் நாள் வரைக்கும் ரெக்கார்ட் முடிக்காமல் வச்சுருந்தான். மணிகண்டன் ஒரு பையன் கிட்டத்தட்ட ஒரு 50 அடி அடிச்சிருப்பேன். அவனை 50 அடி அடிச்சிருப்பேன். அடித்து அன்றைக்கி நைட்டே அவனை உட்கார வச்சு வேற ஒரு பையன்கிட்ட ரெக்கார்டை கொடுத்து படத்தை வரைய சொல்லி அடுத்த நாள் அவனுக்கு ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணி ஸோ ஃபுல் மார்க் வாங்கி கொடுத்தேன். எனக்கு ஃபஸ்ட் இயரில் வந்து 2005 வந்து மறைந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பிலவேந்திர சார் தான் வந்து எனக்கு தலைமை ஆசிரியர். நான் ரோவரில் தான் 8th 9th படித்தேன். அப்போ அவர் அடிப்பாங்க பாருங்கள், ரேங்க் கார்டு கொடுப்பாங்க. இந்த ரேங்க் கார்டு கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்சி போட்ட மாதிரி இருக்கும். ஒவ்வொரு அடியும் நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாடத்தில் ஃபெயிலாக போயிடுவேன். 3 அடி வாங்குவேன். திரும்ப அந்த 2 நாளைக்கு அந்த அடி வாங்கின அந்த தழும்பு காயிற தழும்பு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 2005 வந்து இங்கே பணிபுரியறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அண்ணன் கலிவருமாள் அவருடைய உதவியின் மூலமாகவும் நமது தலைமை ஆசிரியர் பகவேந்திர சார் அவர்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்து அப்போ கிளாஸ் எடுத்துருந்தோம். நான் ஃபஸ்ட் இயரில் 2005 வந்து பார்த்தீங்கன்னா செந்தூரிலேருந்து ஒரு பாட்னி எக்ஸ்டர்னல் வந்துட்டேன். ஒரு 3 பசங்களுக்கு மார்க் போடுங்கன்னா போடவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ தான் ராஜேஷ் சார் வந்து ஃபிசிக்ஸு அவர் செந்தூரிக்கு போகிறார். அவங்களே ஸ்கூலுக்கு போகிறார். நான் எவ்வளவோ அவர்கிட்ட எப்படியாவது நான் வந்து ஃபுல் மார்க் நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவர்கிட்ட ஃபைட் பண்ணுறேன். அதெல்லாம் முடியாது சார், நான் வந்து மார்க் குறைச்சி தான் போடுவேன் உங்கள் பசங்களுக்கு அப்படின்னு அவருக்கு எனக்கு பயங்கர வாக்குவாதம். ஆனாலும் அந்த செட்டில் நான் ஃபஸ்ட் பேட்ச் ப்ராக்டிக்கல் நடத்துகிறேன். செகண்ட் பேட்ச் வந்து ராஜேஷ் போகிறார், செந்தூரிக்கு போகிறார். அவர்கிட்ட சொல்லி அவங்க ஸ்கூலில் ஃபெயில் போட்டு வாங்கன்னே சொன்னேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பேட்சில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராக்டிக்கலும் எனக்கு வந்து எக்ஸ்டர்னல் அனைவருமே முன்னாடியே மார்க் ஷீட்டை கொடுத்து ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு தான் ப்ராக்டிக்கல் நடத்துவார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் அவ்வளோ ஒரு நண்பர்கள் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அறிவேந்தன் இடையூர் ஸ்கூல்லேருந்து ஒரு ராணின்னு ஒரு மேடம் வந்துருந்தாங்க. அவங்களாம் அண்ணி அவங்களாம் பார்த்தீங்கன்னா பேப்பரை ஃபஸ்ட்டு மார்க் ஷீட்டை கொடுத்துருவாங்க என்கிட்ட. அதனால் வந்து ஃபுல் மார்க். ஸோ நம்மளால் முடிஞ்சது அந்த மாணவனோட எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும் தான். ஸோ தியரியில் கம்மியாக வாங்குவான், அதனால் அவன் ஃபெயிலாக போயிடானா அவனுடைய லைஃப் வீணாக போயிடும் அப்படிங்கிற ஒரே கருத்து. அது கூட எனக்கும் சில நேரத்தில் மனசு குத்தும். நல்லா படிக்கிற பையனுக்கு 50 மார்க்கு போடுறோம், படிக்காத பையனுக்கு 50 மார்க்கு போடுறோமேனு அந்த மனசில் வலி இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அந்த வலியையும் பொறுத்துக்கிட்டு ஃபெயிலாக போனாலும் அவன் லைஃப் திசை மாதிரி போயிடும், வீணாக போயிடுவான். ஊர் சொல்ல ஆரம்பிச்சுக்குவான், படிக்க மாட்டான், அதை வீட்டில் கெட்ட பேர் வாங்கிக்குவான், திட்டு வாங்குவான். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு படித்த பையனுக்கும் ஃபுல் மார்க் தான் வாங்கி தருவான், படிக்காத பையனுக்கும் ஃபுல் மார்க் தான் வாங்கிடுவான்.
ஸோ அந்த 2006 பேட்ச்லேருந்து 2010 வரைக்கும் ஒரு பையன் கூட சப்ஜெக்ட் ஃபெயிலே கிடையாது. ஸோ 10% யாரை வேணாலும் கேட்டுக்கங்க. அதே மாதிரி பாடமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக எடுப்பாங்க. மாணவர்கள்லாம் நல்லா படித்தாங்க. இப்போல்லாம் எங்களால் வந்து பேசவே முடியல. கைதியாக இருக்கிறவங்க அரசு பள்ளியில் வேலை செய்கிறது தான் பேர், ஆனால் கைதியாக இருக்கிறோம், ஒன்றுமே பண்ண முடியல. 6வது படிக்கிறவங்க வந்து என்னை மிரட்டுறான், என்ன பண்ணுவீங்க? ஸோ காலம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதனால அரசாங்கமும் என்ன சொல்றது, குச்சி எடுக்காதீங்க, பையனை திட்டாதீங்க. ஏதாவது வந்து அவன் ஏதாவது சூசைட் அட்டன் பண்ணானாக்கா நம்ம தான் பொறுப்பாகணும். இப்போ எனக்கு பயமா இருக்கு. ஸோ நம்ம வேலையை விட்டுட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டு வாசி இருந்தாலும் வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபை. ஸோ நம்ம படிச்சிருக்கோம், அதிகமாக படிச்சிருக்கோம். +1 அந்த பணிமலத்தில் வேலை செய்ய இந்த காலகட்டத்தை ஒரு உண்மையிலே ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். இந்த கிருஷ்ணராஜ் லாயர் இருக்கா புது ஸ்டாண்டில் டெய்லி பார்ப்பாங்க, என்ன பார்க்க போகலாம் வணக்கம் சார்ப்பா அதான் வைக்கல நல்லா இருக்கடா அந்த உரிமையோட பேசும். அதனால உங்களை எல்லாம் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வெரி ஹாப்பி. நீங்கள்லாம் வாழ்க்கையில் வந்து மென்மேலும் வளர்ந்து, அதாவது வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். படிக்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு திமிர்த்தனம் இருக்கும். நம்ம தான் எம்எஸ்சி படிக்கிறோம், நம்ம பச்சைகளை கையெழுத்து போடும் அப்படின்லாம் ஒரு திமிர்த்தனம் இருக்க தான் செய்யும். ஆனால் படித்து முடிச்சுட்டு லைஃப்பை நம்ம அட்டன் பண்ண போகும்போது தான் நமக்கு நிறைய சோதனைகள் வரும். அதனால் இந்த சோதனைகள்லாம் வென்று வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக இருக்கணும். நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க, முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யும். நான் எதிரியாக இருந்தால் கூட அந்த டைமை மறந்துடுவேன். என்னை திட்டு இருந்தால் கூட அந்த டைமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணோம்னா அதுக்கு என்ன வழின்னு தான் பார்ப்பேன். அதனால் உங்களை பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி, மிக்க சந்தோஷம். நன்றி. அடுத்ததாக 12 கேமரா பாருங்க சார். ஹலோ மதிப்புக்குரிய நிர்வாக ஐயா அவர்களுக்கும் கலைஞாசிரி அம்மா அவர்களுக்கும் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கலைஞாசிரி அம்மா அவர்களுக்கும் இதுபோல் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்க நன்றிகளை வழங்கி சொல்லியிருக்கிறேன். வகுப்பில் வந்து நிறைய நேரம் பேசுவேன், ஸ்டூடெண்ட்லாம் தெரியும் எவ்வளோ நேரம் பேசணும்னு அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு ஆசிரியர் தான் அவங்களும் பேசுவேன். ஆனால் இந்த புது நிகழ்ச்சியில் நான் அவங்களுக்கும் பேசி பழக்கம் இல்லை. இருந்தாலும் மாணவர்கள் எல்லாத்தையும் முன்னாடியே சொன்னாங்க, வந்து இதுமாரி கூட்டி ஆரம்பிச்சுருக்கோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாணவர்கள்லாம் மென்மேலும் இன்னும் நிறையா பேரும் புகழும் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உறுதுணையாக இருந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேமரா பாருங்க சார். தேங்க்யூ சார். பள்ளியுடைய நிர்வாகங்களுக்கும் தமிழ் வழி பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் மெட்ரிக் பள்ளி முதல்வர் அம்மா அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் அன்புடைய மாணவ செல்வங்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அதாவது உங்களுடைய என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய மாணவர்கள்லாம் சந்திக்கும் போது எனக்கு ஒரு மற்ற மகிழ்ச்சி. ஒரே விஷயம் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் பெற்றோர் மதிக்கிறீங்க, அப்பா அம்மாவும் மதிக்கிறீங்க, அதனாலதான் நீங்க ஆசிரியர்கள் இருக்கீங்க. இந்த உலகத்துல பெற்றோரையும் ஆசிரியரையும் யார் மதிக்கிறாங்களோ உயர்ந்திருப்பாங்க. இதுதான் உலக நீதி. இந்த உலக நாடுகள் இன்னைக்கு அமெரிக்காவா இருக்கலாம், பிரான்ஸா இருக்கலாம், ஜெர்மனியா இருக்கலாம், எந்த நாடு வல்லரசா இருக்கலாம், அதுக்கு எல்லாத்துக்குமே ஆட்சி படிக்கக்கூடிய சர்வ வல்லமை உங்களை போன்ற மாணவர் செல்வங்களாக தான் முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுடைய அதிபராக இருந்த பில் கிளின்டன் அப்ப இருக்கும்போது இந்தியாவுடைய ஜனாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா மரியாதைக்குரிய சங்கர் தயாள் சொன்னார். அவர் அங்க அமெரிக்காவில் இறங்கும் போது சூப்பர் பவர் கண்ட்ரி, இன்னைக்கு உலகத்தையே ஆட்சி படுத்திட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரி, நாம் அறிக்கிறது இல்லை, அது வேற விஷயம், அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா அந்த ஜனாதிபதிய விமான நிலையத்துக்கு வந்து வரவேற்றாங்க. அந்த நாட்டுடைய எது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டுல ஒரு சாதாரண நாட்டுல இருந்து வரக்கூடிய அதிபரை இந்த அளவுக்கு வரவேற்கிறது. அப்ப கேட்டாங்க நிருபர், நீங்க
உலக வல்லரசினுடைய அதாவது சூப்பர் பவர் கண்ட்ரியுடைய அதிபர் நீங்க ஒரு சாதாரண ஒரு இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஜனாதிபதியை நீங்க வரவேற்கிறீங்களே அதுல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான் அப்படின்னு அவர் பாடம் கொடுத்து வந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆசிரியர் பணி உயர்வான பணி. அதை மதிச்சு முன்னாள் மாணவர்களான நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. நீங்க வளமான இந்த தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் உருவாக்கி உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய ஜெனரேஷன் இவங்களுக்கு ஒரு நல்ல வழிகளை சொல்லி நீங்க மென்மேலும் உயர வாழ்த்துகிறேன். வாழ்வளம். இப்பள்ளி நிர்வாக அலுவலர் அவர்களுக்கும் மெட்ரிக் பள்ளி தலைமையாசிரியர் அம்மா அவர்களுக்கும் தமிழ் வழி கல்வி தலைமையாசிரியர் அம்மா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் முன்னாள் ஆசிரியர் அவர்களுக்கு எங்களுடன் பணியாற்றிய முன்னாள் ஆசிரியர்கள் அனைவரையும் பார்த்து அவங்கள பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ இருக்க ஆசிரியர் செல்வங்கள் அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்தேன். இதோட நான் இந்த ஸ்கூலுக்கு வந்த முதல் மாணவர்கள் எனக்கு ஆசிரியர் பணியை தொடங்கிய மாணவர்கள்னா இவங்க தான் எனக்கு நான் வந்ததுமே அப்போ லீலா மேம்னு ஒருத்தவங்க ஹெச்எம்ஸ் இருந்தாங்க. எனக்கு ஒரு அந்த 6லேருந்து 8 வரைக்கும் சயின்ஸ் எடுப்பாங்க. சார் அதுக்கு தான் நான் ரெஸ்யூம் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு 12th விட்டாங்க. 12th விட்டு இந்த கிளாஸில் நீங்கள் எடுங்க. இன்டர்வியூ எதுவுமே எடுக்கல. நீங்கள் இந்த ஒரு புக்கை கொடுத்தாங்க. அந்த புக்கு கூட நான் படிச்சதுமே இல்லை. இஎம்ஆர்னு ஒரு புக்கை கொடுத்து நீங்கள் இந்த கிளாஸில் எடுங்க அப்படிங்கிறாங்க. உண்மையில அந்த மாணவர்களை முதல் நாள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. எல்லாமே டாப்பர்ஸா இருந்தாங்க, நல்லா படிச்சாங்க. இவங்களுக்கு நம்ம 12th எடுத்துருவோம் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் வெளியில காமிக்கல அவங்கள்ட்ட. ஆனால் எடுக்கும்போது பயம். ரிசல்ட் வர வரைக்கும் தூக்கமே வரல. இவங்களை நம்ம பாஸ் பண்ண வச்சுருமா. இதுக்கு முன்னாடி அவங்க இருக்கிற ஸ்டாஃப் எனக்கு ரொம்ப சீனியர் ஸ்டாஃபாக இருந்தாங்க. நான் 12th எடுக்கும்போது நான் மட்டும்தான் அன்மேரிட் ஸ்டாஃப். ரொம்ப நான் முதல் நாள் என்னோட ராமகிருஷ்ணா காலேஜில் நான் பிஎட் முடிச்சுட்டு அன்னைக்கு முதல் நாள் எங்கள் காலேஜில் இருக்க கமிஷன் அட்டன் மறுநாள் பள்ளிகள் ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன். அவங்க பார்க்கும்போது இவங்களால பார்க்கும்போது எந்திரிச்சு சாந்தி நம்ம முதல் நாள் போகும் அவங்க தான் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு எந்திரிச்சு உங்கள் ஸ்டாஃபுங்களை எங்கள் ஸ்டாஃபுங்களை பார்க்கும்போது எந்திரிச்சு தான் நிற்க உட்காரவே மாட்டேன். எல்லாருமே சீனியர் ஸ்டாஃபாக இருப்பாங்க. ரொம்ப பயமாக இருக்கும். அப்போ ஸ்டூடெண்ட்டை பார்த்தா அதோட எல்லாமே ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஏ கிளாஸ் போனாலும் நல்லா படிப்பாங்க. பயாலஜி அவங்க சப்ஜெக்ட் போய் பார்த்தா ரொம்ப நல்லா படிப்பாங்க. அதோட இவங்களுக்கு இந்த மாணவர்கள் ரொம்ப நல்லா எனக்கு அவங்க நல்லா படிச்சதுனால தான் எனக்கு ரிசல்ட் நல்லா கொடுக்க முடிஞ்சிச்சு. நான் டீச் பண்ணுறது கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு இந்த மாணவர்களுக்கு ரொம்ப நன்றி. அதுலேருந்து தொடர்ந்து இந்த ஸ்கூலில் எனக்கு ரிசல்ட் யாருமே எனக்கு ஃபெயிலே ஆனதில்லை. அது நீங்கள் தான் என்னோட முதல் மாணவர்களால ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த இடத்துல ஈன்ற பொழுதில் தெரிந்து வைக்கும் தன் மகனை சான்றோடு என்னை கேட்ட தாய் என்ற அம்சத்தை இதை கொடுத்த இடத்துல நான் விட்டு அந்த சந்தோஷம் எனக்கு எப்போதுமே உங்கள் டைம் தான் எனக்கு அது கோல்டன் டைம் நான் நினச்சிக்கிறேன். நான் இது மாதிரி வாய்ப்பை உருவாக்கின உங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் மிக்க நன்றி. அவங்க எல்லாருமே நல்ல பொசிஷனில் இருக்காங்க. நான் ஒரு இயற்பியல் புக் முதல்ல இந்த புக்கு வந்தப்போ போன ஒரு மீட்டிங்கில் அவங்க ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னாங்க, மிஸ் வணக்கம் மிஸ் இவங்க என்னோட டீச்சர் அப்படின்னு என் மற்ற ஸ்டாஃப்ல இருக்கான்னு சொன்னாங்க. அவங்க எல்லா ஸ்டாஃப்லும் சாதாரண வச்சுருக்கேன். என் பக்கத்தில் வரும்போது இந்த பக்கத்தில் புக்கை எடுத்துகிட்டு எந்திரிச்சிருங்க ஏன் சார் உட்காருங்க சார் மிஸ் நான் உங்கள் ஸ்டூடெண்ட் மிஸ் அப்படின்னு. அவங்க பக்கத்தில் வந்து என்ன உங்கள் டீச்சரும் நீங்கள் ஒரே மீட்டிங்கில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சார் அந்த பையன்களை இங்கே தான் இருக்காங்க. அவங்க தான் அந்த என்னோட கேப்டன் வயசில் பார்த்தாலும் அப்படிதான் இவங்க என்னோட டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது சந்தோஷமா இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் நீங்கள் ஒரே டீம்ல தான் பேக்கப் இருக்கிற மாதிரிலாம் வருவீங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப அவங்க சொல்லும்போது எனக்கு நான் உள்ள மறந்துட்டு அந்த பையன் எனக்கு ஸ்கூலில் படித்தாங்க எனக்கு தெரியாது. மிஸ் இவங்க தான் எனக்கு வெயிட் பண்ண நான் வந்த வருஷம் இவங்க தான் எனக்கு முஸ்தபா சார் ஏற்றிட்டு இருந்தாரு. அவர் போயிட்டு அந்த ஸ்டடி மட்டும் ஒரு 4 நாள் தான் பார்த்துருப்பேன் உங்களுக்கு. அதனால எனக்கு அந்த அளவு ஞாபகம் இல்லை. இவங்க தான் எனக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் கைட் பண்ணவங்க இவங்க தான் அப்படின்னு ரொம்ப நன்றிப்பா உங்களுக்குலாம். நீங்கள் எல்லாருமே நல்ல சிறந்த முறையில் இருக்க மென்மேலும் வளர்ச்சி அடையும். இந்த உங்களோட குழந்தைகள் அனைவரும் உங்கள் ஃபேமிலி அனைவரும் நல்ல முறையில் மென்மேலும் வளர்ச்சியை இந்த வாழ்த்துக்கள். நன்றி. சிஎஸ் ஆசிரியர் அவங்க
வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று நைட்டு வரைக்குமே நான் வரணுமா வரக்கூடாதா அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணேன். அப்புறம் சரி நம்ம பிள்ளைகள்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நான் நேரமாகவே வந்துட்டேன் ஸ்கூலுக்கு. அது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி மிஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, பயங்கரமாக மிஸ் எங்கே பார்க்குறாங்கன்னே தெரியாது. சிஎஸ் அவங்க முன்னாடி நான் பேசுறதுக்கு வாய்ப்பளித்த என் மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பேசவே ஆரம்பிக்கல இவ்வளோ கைத்தட்டு. அதுபோல பள்ளியுடைய நிர்வாக அலுவலர் அவர்களுக்கும் பள்ளியுடைய பணிபுரியும் பள்ளி தலைமையாசிரியர் அவர்களுக்கும் மெட்ரிக் பள்ளி தலைமையாசிரியர் அவர்களுக்கும் நான் முதல்ல 2009 தான் வந்து ஜாயின் பண்ணுறேன். உங்கள் இந்த பசங்க கூட ஒரு 5 மாதம் தான் இருந்திருப்பேன். ஜாயின் பண்ணும்போது அஷ்டமி அன்னைக்கு ஏகே சார் எனக்கு சொன்னார், தம்பி இன்னைக்கு அஷ்டமிப்பா நீ நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கப்பட்டார். சார் நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன், எனக்கு அஷ்டமி தான் பிடிக்கும். அப்பயே அப்போ சொன்னேன் சார் வாரத்தில் வர எல்லா நேரமே நல்லா நடந்தேன் சார், நான் இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். தம்பி இன்னைக்கு ஜாயின் பண்ண வேணாம். இல்லை சார் எனக்கு ஜாயின் பண்ணி தான் வேணாம். இதோட 13 ஸ்டார்ட் பண்ணி 16 வேலை பண்ணுறது. அஷ்டமியில் ஜாயின் பண்ண மறுநாளே ஒரு ரெகுலர் நடந்து போச்சு. அப்போ பள்ளிக்கூடம் அங்கே இருந்தாங்க 12 பசங்க அடித்து மண்டையை வட்டிக்கிட்டான். காலையில் நான் 8 மணிக்கெலாம் வந்துடுவேன் ஸ்கூலுக்கு. பார்த்தா மண்டையை வட்டி நிற்கிறான். போதிக்கிறாச்சு பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் அழைச்சிட்டு போகிறேன். அழைச்சிட்டு போயிட்டு காலையில் வந்தேன். என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், சார் ஓடுறேன் சார் கீழே விழுந்துட்டான் சார் அப்படின்ட்டான். ஏதோ ஒன்று அப்புறம் அப்போ கோபால கண்ணன் சார் தான் கட்சல் என்னை பிடிச்சி திட்டினாரு. சார் எனக்கே தெரியாது இது மாதிரி கண்டுபிடிக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் நான் கூட்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்று எனக்கு வாய்ப்பு அளித்த எனது அருமை முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கும் எனக்கு ஆசிரியராக வந்து பணிபுரிந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வேளையிலே நான் ஒரு 3 பேரை பற்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். நமது பள்ளியின் முன்னாள் நிர்வாகி உயர் திரு கலியபெருமாள் ஐயா அவர்களை பெருமைப்படுத்த ஆசைப்படுகிறேன். அன்று நாங்கள் படிக்கும் போது இந்த பள்ளியின் தாளாளர் விசிட் வருவாங்களா என்னன்னு தெரியாது. நாங்கள் அந்த கட்டடத்தில் படிச்சுட்டு இருந்தோம். அப்ப அவர் வரும்போது அந்த கம்பீரமான நடையில எல்லா கிளாஸ் ரூம்லையும் பார்ப்பாரு. அப்ப வந்து ஆசிரியர்லாம் நடத்துறாங்களா என்னன்னு ரொம்ப ஒரு தாம் பிள்ளைகளை மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் பார்த்துக்கிட்டே போவாரு. அப்ப அவர் வரும்போது தாளாளர் வராருப்பா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அடுத்ததாக 2வதாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது எனது பள்ளியின் முன்னாள் உதவி ஆசிரியர் கோபால் கண்ணன் சார். அவர் பார்த்தாவே வண்டி வந்துச்சுனாவே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அவங்ககிட்ட படிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட வாங்கின அடி இந்த 2 கையும் பழுத்து போயிருச்சு. அவர்கிட்ட அடி வாங்கி அந்த 1 வருஷம் காலம் சரியா போச்சு. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் ட்ரைனிங்ல போய் அடி வாங்காமலே இருந்துட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு ரெக்கார்டு எழுதாம போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் வாத்தியார் ஒரு அடி அடிச்சாரு. அன்னைக்கு அடிச்சு கை 2 நாளா சாப்பிட முடியல. அப்பதான் அந்த 1 வருஷ காலம் நினைச்சு பார்த்தோம். அப்போ அடி வாங்கிட்டே இருந்தா சர்வீஸ் ஆகிடுமோன்னு நினைச்சிட்டு இருந்தது. ரொம்ப அவர் அடிச்சதுல கொஞ்சம் ஒரு திருப்தியா இருந்துச்சு. ஆனா போய் மறுபடியும் அடி வாங்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்ப வர கால சூழ்நிலை வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சார் முத்தச்செல்வன் சார் சொன்ன மாதிரி
நீங்கள் படிக்கும்போது பயந்தீங்கப்பா, இப்போ வந்து அவங்களுக்கு நாங்கள் பயப்படுறோம்ப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்கு. வரும் சூழ்நிலை காலம் வந்து கல்வி எப்படி போகணும்னு தெரியல. ஆசிரியருக்கு பயந்த காலம் போய் இப்போ மாணவர்களுக்கு ஆசிரியர் பயந்த காலமா உருவாகிட்டே இருக்குது. வரும் சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். தயவு செஞ்சு தங்களுடைய குழந்தைகளை நீங்க எப்படி ஆசிரியர்கிட்ட எவ்வளவு மரியாதையா இருந்தீங்களோ அதே மாதிரியே தங்களுடைய குழந்தைகளையும் மரியாதையா இருக்கணும்னு கற்றுக் கொடுங்க. அடுத்து அந்த குழந்தைகளுக்கு தலைமுறைகளை எப்படி இருக்கணும், எப்படி வாழணுங்கிறத நீங்க தான் கற்றுக் கொடுக்கணும். இங்க வந்திருக்கும் எனது மாணவர் செல்வங்கள், நீங்கள் அடுத்த தலைமுறையை கொண்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மதிய வேளையிலே இப்படி ஒரு இனிய தருணத்தை முன்னாள் மாணவர்களுக்கு வழங்கிய எமது பணிமலர் கல்வி குழுமத்தினுடைய நிர்வாக அலுவலர் அவர்களுக்கும், பணிமலர் மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் அம்மா அவர்களுக்கும், பணிமலர் மெட்ரிக் கல்வி குழுமத்தினுடைய தலைமையாசிரியர் அம்மா அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த முன்னாள் மாணவர் சந்திப்புங்கிறது மேக்சிமம் இப்போ எல்லா ஊர்லேயுமே நடக்குது. எங்கள் ஊர் குருமலூர், அந்த குருமலூர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அசோசியேஷன் வச்சு தொடர்ந்து எவரி இயர் ஆனுவல் டே செலிப்ரேஷன் ஒரு முன்னாள் மாணவர்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் ரெண்டு பையனுக்கு 10,000, செகண்ட் மார்க்கு 7,500, தேர்ட் மார்க்கு 5,000 கொடுத்துட்ருக்கோம். ஒரு அசோசியேஷனாக செஞ்சுருக்கோம். எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி ஒரு அரினா ஒரு ஆடிட்டோரியம் கட்டி கொடுத்துருக்கோம். முன்னாள் மாணவர் அசோசியேஷன் தமிழ்நாடு ஸ்பான்சர். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 உறுப்பினராக இருக்கும். தமிழ்நாட்டிலேயே முன்னாள் மாணவர் அசோசியேஷனே உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் பணிமலர் கல்வி குழுமத்தில் தான் நடக்குது. நான் 2013 இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஜாயின் பண்ண வந்தேன். வந்தது வந்து தொடர்ந்து பள்ளிக்கூடம் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு அற்புதமான தருணம் பார்த்தீங்கன்னா, இங்கே படித்த எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க. டீச்சர்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ஸ்வீட் மெமோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இனிய தருணங்கள். ஒரு மாணவருக்கும் இனிய தருணம் இருக்கும். அதையெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஒருவேளை இன்னைக்கு இந்த ரம்ஜான் நோம்பு இல்லைனா கூட இன்னும் கொஞ்சம் கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசாக இருந்தது. அதுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த கிரௌட் தான் கம்மியாக இருக்க தவிர மாணவர்களுடைய இந்த எக்ஸைட்மெண்ட், அந்த என்கரேஜ், அந்த இன்வால்மெண்ட் கொஞ்சம் கூட குறையலை. அதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும். இந்த நிகழ்வு இத்துடன் நின்று விடாமல் இனிவரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கொடுக்கணும் அந்த அளவுக்கு தான் இருக்கணும் தவிர உங்கள் பேரால் இன்னொருத்தவங்க தரக்கூடாத சூழ்நிலை வந்துடக்கூடாதுனாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கான்னு தெரியாது. ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லியிருக்கணும், நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட அலைபேசி எல்லாம் பழைய ஸ்டாஃப், சாந்தி மேடம், பாட்டி சார், நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. அதேமாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வர முடியல, எல்லாம் லாங்கில் மாட்டிட்டாங்க. எப்போ அண்ணனாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ வரைக்குமே. அவங்களோட ப்ரெசன்ஸ் மட்டும் தான் இல்லை, ஆனால் அவங்க இப்போ இந்த மீட்டிங்கில் வந்து இதாக தான் இருக்காங்க, கலந்துக்கிட்டாங்க சொல்ல முடியும். தெரியல என்ன சொல்கிறேன்னு. நன்றி எல்லாரும். நாங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ நின்று பேசிட்டு இருக்கோம்னா அதுக்காக எங்களுடைய பழைய ஸ்டாஃப் மட்டும்தான். சாந்தி மிஸ் சொல்லலாம், பத்மா மேடம், லலிதா மேடம், எங்கள் கன்சாமி சார் தூங்கிட்டு இருப்போம். கூச்சா அம்மா சார் சார் எந்தரா அப்படிப்பாரு. அப்போ வந்து எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து சாரி சார் திட்டிருக்கலாம் நாங்களே எங்களுக்குள்ள. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பாடம். எங்கள் ஐயா தமிழையெல்லாம் வந்து வெஞ்சில் உட்காந்து தூங்கிட்டு இருப்போம். குச்சியை கண்ணுக்கு உள்ள விடுவார். தூங்கிட்டு ஆனால் பப்பராட்டி முதுவலியே செம்மையாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத நினைவுகள். உங்களை எல்லாத்துக்குமே நன்றி. அப்புறம் அவ்வளோதான். ஓகே மேம். நான் வந்து இன்ஜினியரிங் முடித்தேன், சிவில் முடிச்சுட்டு இப்போ கேரளாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 8 வருஷமாக வந்து சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். போன வருஷம் வரைக்கும் சைட் இன்ஜினியராக இருந்தேன். இப்போ வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் போயிட்டு இருக்கேன். ஒய்ஃப் இருக்கு, பொண்ணு ஒன்று இருக்காங்க.
ஒய்ஃப் வந்து பேர் அருள்மணி, எம்டெக் முடிச்சிருக்காங்க. எலிசபெத் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, இப்போ வீட்டில் தான் சும்மா இருக்காங்க. படிக்கும்போது கவனிச்சாலும் சரிடா. மேடம் கொஞ்சம் நவந்துக்கங்க. இந்தாண்ட வாங்க மேடம், இந்தாண்ட வாங்க. அப்படியே கேக் வெட்டிட்டு எல்லாரும் பாருங்க. இங்க அப்படியே கேமரா பாருங்க, அப்படியே கேமரா பாருங்க, கேமரா பாருங்க எல்லாரும்.
எடுத்துக்கலாம். அடுத்த போட்டோ நான் ஒன்று சொல்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்க, கேமரா பாருங்க, கொஞ்சம் ஸ்மைலோட இருங்க. கண்ணா கண்ணா இங்கே கேமரா 2 3 அவ்வளோதான் சவுண்டா? முடிச்சிட்டு வர இங்கே தான் இருக்க போகிறேன். ஒன் மோர் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கண்ணை மூட யாரும் 1 செகண்ட். இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்மைலோட இருங்க எல்லாரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். கொஞ்சம் ஏறி சார் அப்படியே இந்த கேமரா பாருங்க. வார்த்தை வந்ததா
கண்கள் போதும் அல்லாதிரே தேரோடி ஊரவே நீராடும் நேரவே கொள்ளாங்குழல் தள்ளாடுவே கொண்டீடி ராகநாத சோழன் விளையாடு காதல் நீர் ராகநாத சோழன் விளையாடு காதல் நீர் விளையாடு காதல் காவிய சிந்து அந்த